முக்குளத்தூர் புலிப்படையைச் சேர்ந்த தலைவர் கருணாஸ் நம்மிடம் இருக்கார். சார், நேற்றைக்கு முதலமைச்சர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் புதுசா ஒரு டேர்ம் பாதரசம்னு ஒரு டேர்ம் கண்டுபிடிச்சிருக்கீங்க விஜய் மீது. அந்த டேர்ம் அவர் மீது யூஸ் பண்றதுக்கான காரணம் என்ன சார்? ஒட்டுமொத்தமாக நானும் இந்த திரையுலகத்தில் 25 ஆண்டுகள் பயணம் பண்ணியிருக்கிறேன். நான் 89 இருந்து நந்தனம் கலைக்கல்லூரியில நான் படித்த காலத்திலே தளபதி, உண்மையான தளபதி, ஒரிஜினல் தளபதி, இளைஞரணியினுடைய தலைவராக, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருந்த தளபதி அவர்களை வைத்து நந்தனம் கலைக்கல்லூரியில் நாங்கள் மாணவர் பேரவை விழா நடத்தியிருக்கிறோம். அன்றையிலிருந்து 91 தளபதி அவர்கள் 1000 விளக்கு தொகுதியிலே போட்டியிட்ட பொழுது கூட நான் அவருடைய தேர்தலுக்காக வேலை செய்திருக்கிறேன். இந்த தருணத்தில் நேற்று அவருடைய பிறந்தநாள் விழாவில் நான் அப்படி சொன்ன வார்த்தை சொன்னதற்கான காரணம், ஒட்டுமொத்தமாக இத்தனை ஆண்டு காலங்கள் இந்த தமிழ் மக்கள் மீதும் தமிழர்கள் மீது திணிக்கப்பட்ட ஒன்றிய அரசினுடைய அடக்குமுறைகள் மீதும் மக்களுக்கு எதிரான விரோத போக்கின் மீதும் எந்த விதமான கருத்துக்களையும் தெரிவிக்காமல் இந்த 2 ஆண்டுகள் கட்சி ஆரம்பித்து அவர் இன்றைக்கு இருக்கக்கூடிய நாடு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இருமொழி கொள்கை அண்ணா அவர்களால் உருவாக்கப்பட்டு நிரந்தரமாக்கப்பட்ட ஒரு சட்டத்தை எதிர்த்து ஒரு இந்தி மொழியை திணிப்பதற்கு முயற்சி, சமஸ்கிருதத்தை திணிப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் அவர் பாசிசம், ஒட்டுமொத்தமாக ஒரே மதம், ஒரே இனம், ஒரே மொழி என்று ஒரு சித்தாந்தத்தை, ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு சித்தாந்தத்தை அந்த ஆரிய கூட்டம் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் அதற்கான ஒரு கண்டனத்தை தெரிவிக்காமல் பாசிசமாம் பாயாசமாம் என்று விளையாட்டுத்தனமாக பேசுவதை நான் வன்மையாக கண்டித்துத்தான் அவர் ஒரு பாதரசம் என்று நான் சொன்னேன். அவருக்கு லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்காங்க. அவர்கள் குறிப்பாக நீங்களும் உங்க பையனும் படத்தில் நடிக்கிறார். அவர் நட்பு இந்த மாதிரியான விமர்சனம். சார், அரசியல் வந்துட்டீங்கன்னா நானா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் விவாதத்துக்கு பொதுவானவர்கள் தானே. ஜனநாயக நாட்டில் கருத்துரிமை எல்லாருக்கும் தானே இருக்கு. நீங்க உங்க ஒரு கருத்தை சொல்றீங்க, நீங்க எப்படி பாயாசம் சொல்லலாம்? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாரம்பரியம் தெரியுமா, வரலாறு தெரியுமா உங்களுக்கு? உங்க அப்பா அதுக்கு முன்னாடி என்னவா இருந்தாரு, நீங்க இப்ப என்னவா இருக்கீங்க, உங்க மகன் என்னவா இருக்காரு? அப்படித்தான் குடும்ப அரசியல்னா குடும்பம் முழுக்க சிறைக்கு சென்ற வரலாறு இருக்கு. உங்களுக்கு என்ன வரலாறு இருக்கு? எதிரின்றார், கொள்கை எதிரி. கொள்கையில என்ன, உங்களுக்கு என்ன கொள்கை இருக்கு? உங்களுக்கு என்ன கொள்கை இருக்கு? உங்களுடைய கொள்கையை முதல்ல விளக்குங்க. நீங்க என்ன கொள்கை விளக்குறீங்க? முத்துராமலிங்க தேவர் 10 ஆண்டு காலங்கள் இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக சிறையில் இருந்தவர். காமராஜர் அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய பிரதிநிதியாக விருதுநகர் மாவட்டத்திலே தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு உறுதுணையாக இருந்தவர். காமராஜர் அவர்களை கடத்திய காலத்திலே நீதி கட்சிக்காரர்கள் செய்த அட்டூழியங்களை எதிர்த்து நின்றவர் விருதுநகரிலே. இப்படி 1008 வரலாறுகளை சொல்ல முடியும். 10 ஆண்டு காலங்கள் சிறையில் இருந்த முத்துராமலிங்க தேவரை தவிர்த்து நீங்கள் தமிழ்நாட்டிலே அரசியல் செய்ய நினைக்கிறீர்கள். உண்மையா இல்லையா? இந்த தேசத்திற்காக, விடுதலைக்காக 1801 ஜம்புத்தீவு பிரகடனத்தை இந்த உலகத்துக்கு ஏசிய நாடுகளை ஒருங்கிணைத்து விடுதலை குரல் கொடுத்த மருதுவீட பாண்டியர், மருது சகோதரர்களை புறக்கணித்து விட்டு நீங்கள் அரசியல் செய்ய நினைக்கிறீர்கள். முக்குளத்தோரை தவிர்த்து